வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ்ச்சித்திர யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 12ஆம் நாள் புதன்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 27/11/2024. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்க்கலாம். இன்று சுப முகூர்த்த நாள். இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 9:15 10:15 வரையும், பிறகு மாலை 4:45 5:45 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று காலை 10:45 11:45 வரையும், பிறகு இன்று மாலை 6:30 7:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகு கால நேரம் இன்று மதியம் 12 மணி முதல் 1:30 வரையும் ராகு காலம். குளிகை நேரம் காலை 10:30 12 மணி வரையும் குளிகை நேரம். இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை 7:30 9 மணி வரையும் யமகண்டம். இன்றைய சூலம் திசை வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 6:15 சூரியன் உதயமாகும். இன்றைய திதி இன்று அதிகாலை 5:23 வரை ஏகாதசி திதி, அதன் பிறகு துவாதிசி திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 6:35 வரை அஸ்த நட்சத்திரம், அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 5:23 வரை பவகரணம், அதற்கு பிறகு இன்று மாலை 6:25 வரை கௌளவ கரணம், அதன் பிறகு தைத்துல கரணம். யோகம் இன்று காலை 6:14 வரை சித்த யோகம், அதன் பிறகு இன்று காலை 6:35 வரை யோகம் சரியில்லை, அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டமம் இன்று காலை 6:35 வரை சதய நட்சத்திரமும், அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட தேவையில்லைங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருட்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க. அதுக்காக நீங்கள் மன வருத்தமோ பட வேண்டிய அவசியம் இல்லை, சரிங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க. வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் தனம் பாக்கியம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க. 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு பொருள் சேர்க்கை, பண சேர்க்கை, வரவு, பண வரவு இன்னைக்கு தொட்டது தொடங்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் சிறப்பான நாள்னு சொல்லலாம். உங்களுக்கு இன்னைக்கு வெளியில் இருந்து வரக்கூடியவர்கள் நல்ல உபசரிப்பு, நல்ல மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். சென்ற இடத்துல உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும். பொதுவாக இன்னைக்கு சிறு தூர பயணம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய திறமைகள்லாம் வெளிப்படுத்துறதுக்கான களம், வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொல்லலாம். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உடல் நலத்திலே ஒரு நல்ல முன்னேற்றம், தேக ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க. 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சி சுப நிகழ்ச்சிகளுக்காக இருக்கும். அந்த முயற்சி நல்ல ஒரு வெற்றியை தரும். ஆக இன்றைய நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு நினைத்தது நினைத்த மாத்திரம் செய்வதற்கு உகந்த அருமையான நாளுங்க. மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களது அயராத உழைப்புக்கு ஊக்கமாக இருப்பது உங்களுடைய எண்ணங்கள் தான். அந்த எண்ணங்கள் 4ஆம் இடத்திலே இருப்பதனால, இந்த சந்திரன் இருக்கிறதுனால தாயாரின் ஆசை பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். தாயாரின் அட்வைஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுனால இன்றைய நாள் உற்சாகமாகவும் புத்துணர்வோடும் இன்றைக்கி செயல்படுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மனதுக்கு இனிய சம்பவங்கள் நடைபெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான பலன் என்று சொல்ல, எதிரி அஞ்சுவான். ஆமாங்க. கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 3ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சி நல்ல பலனை கொடுக்கும்.
இளைய சகோதரர் வழியில் உங்களுக்கு ஒரு நன்மை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய புகழ் பறக்கும். அதாவது வந்துங்க, நீங்கள் செய்த சுப காரியங்கள் அல்லது சுபமான மங்களமான நிகழ்வுகளில் உங்களுடைய பேர் இன்னைக்கு மற்றவர்கள் பேச நீங்கள் கேட்கறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. இந்த சாதனைக்கு காரணம் நீங்கள் தான்னு மற்றவங்க சொல்லுவார், நீங்கள் கேட்கலாம். இன்றைய நாளை பொறுத்தவரையிலும் கடகராசி அன்பர்களுக்கு மற்றவரால் புகழ்ந்து பாராட்டக்கூடிய அற்புதமான நாளுங்க. சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் தொழிலில் நல்ல லாபம் ஏற்படும். 2ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால முயற்சி நல்லது ஒரு ஏற்பாடு இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நீங்கள் சொன்னது இன்றைக்கி நடக்கிறதுக்காக இன்றைக்கி வாய்ப்பு இருக்குங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையிலும் யாரையும் திட்ட வேண்டாம். திட்டாமல் வாழ்த்துனீங்கன்னா இன்றைக்கி நல்லா இருப்பாங்க. திட்டினா வீணாப்பிடுவோம். அதனால் இன்றைய நாள் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு வாக்கு வலிமை பெற்ற நாளாக இந்த நாள் இருக்கும். அதனால் முடிந்தவரையும் சிம்மராசி அன்பர்கள் எல்லோரையும் சமமாக நினைத்து பாவியுங்கள். சரிங்களா? கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் கொஞ்சம் பொறுமை அவசியம் தேவைங்க. எதுலேயும் எடுத்தும் கவுத்தன்னு பேசாதீங்க. 1ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய மனசு ஒரு நிலையில் இல்லாமல் சற்று ஒரு நிதானம் இல்லாத மனதாக இன்றைக்கி இருக்கும். அலைபாயும். சரிங்களா? இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு நீங்கள் நினைச்சது நடக்கணுன்னாக்கா அருகில் உள்ள விநாயக பகவானை காலையிலே வழிபாட்டு செஞ்சுட்டு போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். மன ஒருநிலைப்படுத்துறதுக்கான நீங்கள் யோகா போன்ற பயிற்சிகளும் செஞ்சீங்கன்னாக்கா நல்லாயிருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமைய விநாயக பகவானை வழிபாடு அவசியம் தேவை. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வண்டி வாகனங்கள் செல்லும்பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமும் தேவைப்படக்கூடிய நல்ல நாளுங்க. கவனமாக இருந்தீங்கன்னா நல்லதுங்க. 12ஆம் இடத்துல இன்றைக்கி சந்திர பகவான் மறைஞ்சிருக்காரு. அதனால் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் மனக்கவலைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரை வங்கியில் செல்லும்பொழுது பணம் எடுக்கும்போது பணத்தை பத்திரமாக எடுத்து வருவதும் இன்றைய நாள் மொத்தத்தில் இன்றைக்கி எச்சரிக்கையும் விழிப்புணர்வும் தேவைப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மிக மிக கவனம் தேவை, ஜாக்கிரதை. விருட்சக ராசி அன்பர்களே, விருட்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மன மகிழ்ச்சி ஏற்பட வேண்டிய நல்ல நாளுங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையும் 11ஆம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தாரும் இன்றைக்கி மகிழ்ச்சி கடலில் திகைக்க போகிறாங்க. இன்றைய நாளில் உங்களுக்கு பண வரவு உண்டு. மன மகிழ்ச்சி ஏற்படுறதுக்கு குடும்பத்திலையும் சந்தோஷம் உண்டு. குழந்தைகளால் உங்களுக்கு ஒரு செய்தி கிடைக்கும், சந்தோஷமான செய்தி கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து சிலருக்கு நல்லது ஒரு செய்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் யாருக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வரன் வீடு பார்க்குறதோ பெண் வீடு பார்க்குறதோ இருந்ததுனாக்கா அது உங்களுடைய எண்ணப்படியே நல்ல விதமாக முடியும். அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளுங்க. விருட்சக ராசி அன்பர்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய 10ஆம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாள் உங்களுடைய புகழ் 8 திக்கும் பரவுறது மாதிரி இன்றைய நாள் உங்களுடைய தனித்திறமையால் சில சாதனைகள் புரிவீங்க. இன்றைய சாதனை உங்களுக்கு மாபெரும் வெற்றியை கொடுக்கும். இந்த வெற்றியால் குடும்பமே சந்தோஷத்துக்கு உள்ளாகுங்க. இன்றைய நாளை பொறுத்தவரை தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்லது ஒரு வெற்றி செய்தி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மறதி ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டுங்க. 9ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இப்பப்போ பழச எதையும் மறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பிளான் பண்ணி ஒரு பேப்பரில் எழுதிட்டு போங்க. சில விஷயங்களை மறந்துடுவீங்க. அதனால் சில தவிச்சு நிற்கிறது மாதிரி இருக்கும். குறிப்பாக செல்ஃபோனை எங்கேயாச்சும் வச்சுட்டு தடுமாறுவீங்க, பணப்பையை எங்கேயாச்சும் வச்சுட்டு தடுமாறுவீங்க. அதெல்லாம் இன்றைய நாள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிந்தவரை மறவாமல் இருக்க சிறு பேப்பரில் நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போகிறோம், என்ன எடுத்துகிட்டு வரோம் அப்படின்ட்டு பார்த்துங்க. அது மாதிரி உங்கள் வண்டியை வச்சுட்டு அடுத்த வண்டி எடுக்கிற மாதிரி தோணும். இன்றைய நாள் ஒரு மனத்திலே ஒரு சிறு மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் சந்தோஷம் கரை புரண்டு ஓடுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. என்னங்க 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்குது, நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா? இருந்தாலும் உங்களுக்கு இன்றைய நாள் சந்தோஷம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுடைய மனப்படியே
உங்கள் ஆசைப்படியே நன்மைகள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால தான் சந்தோஷம்னு சொன்னேன். இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் கும்பராசி அன்பர்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்பட வேண்டிய நல்ல நாளுங்க. சரி, மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் மீது அடுத்தவர்கள் பரிதாபப்படக்கூடிய நாளாகவும், உங்களுக்கு இரக்கம் பார்ப்பதற்குரிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால, திருமண விஷயங்கள் இவங்களும் எத்தனை இடம் வந்துட்டாங்க, இவங்களுக்கு சரின்னு தான் சொல்லுமே, இவங்கள பார்த்தா நல்லவங்களா மாரி தோணுதே அப்படின்னு இடையில இருந்து பேசி விடுறதுக்கான ஆட்களும் இன்னைக்கு வருவாங்க. அதனால நீங்க நினைச்ச காரியம் நினைச்ச மாத்திரத்தில செய்து முடிக்கிறதுக்கு இடையில் ஒரு சமநிலைப்படுத்துறதுக்கு ஒருத்தர் புதுசா வந்து இணைவார். அதனால இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாள்னு சொல்லலாம். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மனமகிழ்ச்சி ஏற்பட வேண்டிய அற்புதமான நாளுங்க. ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.